இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ அது வந்து கொஞ்சம் தொக்கான பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து தொக்கான பிறகு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்த ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா எக் கறி வந்து எங்கள் அம்மா சொன்ன டிப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை அப்படியே போடுறப்போ ஒரு எக் வந்து உடச்சி விட்டா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூஸ்வலி நான் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்து போயிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பீஸாக போயிடுச்சு. அந்த கிரேவி டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமா. நான் வெஜிடேரியன்றதுனால நான் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதில்ல. பட் நான் நான்வெஜ் வந்து சூப்பராக பண்ணுவேன். ஆனால் நான் வந்து சாப்பிட்றது கிடையாது. உப்பு காரெல்லாம் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஒரு வேளை உப்பு கம்மியானாக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போட்டுப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம உப்பு காரெல்லாம் பார்க்க முடியாது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்ல மாட்டார். எவ்வளோ வரைக்கும் நல்லா இருக்குன்னு தெரியாது. என் பசங்கள்லாம் கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு பர்ஃபெக்டான எக் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஐஸ்வரி.